ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. பெங்களூரு புல்ஸ் ஆக்ஷன்ல எப்படி பண்ணிருந்தாங்க, பிசி ரமேஷ் எப்படி தன்னோட ஸ்குவாட பில்டப் பண்ணிருக்காரு, அவரோட செல்ல குழந்தை ஒருத்தரை கைப்பற்றி இருக்காரு, அது என்ன விஷயம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது பிகேஎன் சீசன் 12 பெங்களூரு புல்ஸ் ஸ்குவாட் எப்படி இருக்கு, ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கலாம், இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா போட்ட வீடியோவோட கமெண்ட்ஸ்ல அதிகமா வந்த டீம் நேம் பெங்களூரு புல்ஸ். எஸ், நிறைய பேர் பெங்களூரு புல்ஸை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இதோ வீடியோ. ஸோ இப்போதான் பெங்களூரை சேர்ந்த ஒரு ஐபிஎல் டீம் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தங்களோட முதல் டிராஃபியை கையில் தூக்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்ல பெருசா அதை பத்தி நம்ம எதுவும் சொல்லலை, பட் இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஆர்சிபி இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு தாண்டா கப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரெக்கார்ட்லாம் வேற பிரேக் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போதைக்கு நம்மளோட பிகேஎல் கண்டென்ட்டுக்குள்ள வருவோமே. அண்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து எந்த டீமுங்கிறதே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, ஓகேவா. அண்ட் இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெங்களூரு புல்ஸ் டீம் பொதுவா இருந்த எல்லா பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க பெங்களூரு புல்ஸ். எங்களுக்கு வேணாப்பா, எங்களுக்கு யாருமே டீம்ல இருக்கிறவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டாங்க. 4 NYP பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அண்ட் 4 NYP பிளேயர் சீசன் 11ல சைன் பண்ணவங்களுக்கு ரிட்டன்ஷன் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு பிளேயர்ஸையும் இவங்க ரீடைனோ எதுவுமே பண்ணவே இல்லை. ஆக்ஷனுக்குள்ள அப்படியே நிறைய அமௌண்ட் எடுத்துக்கிட்டு என்ட்ரி ஆனாங்க. இன்ஃபேக்ட் 8 பேர் கொண்ட ஸ்குவாடோட உள்ள வந்திருந்தாங்க. ஆக்ஷன்ல மட்டுமே 15 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த பெங்களூரு புல்ஸ் எடுத்திருந்தாங்க. இவங்க எடுத்த பிளேயர்ஸ் யார் யாருங்கிறத நான் டாப்ல அதிக அமௌண்ட் செலவு பண்ண பிளேயர்ஸ்ல இருந்து சொல்லி முடிச்சிடுறேன். யோகேஷ் தாகியா அப்படிங்கிற ரைட் கார்னர் பிளேயரை 1.125 கோடி கொடுத்து எடுத்தாங்க. கேட்டகரி ஏ ரைட் கார்னர் டிஃபெண்டர். இவர் சௌரவ் மண்டல் தான் காலங்காலமா அந்த டீமோட ரைட் கார்னரா இருந்தாரு. இப்போ அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் டெல்லி கிட்ட கொடுத்துட்டு யோகேஷ் தாகியாவை அந்த இடத்துக்கு பிளேஸ் பண்ணாரு பிசி ரமேஷ். இந்த அமௌண்ட் இவருக்கு கொஞ்சம் அதிகம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அமௌண்ட் தான். அண்ட் தென் சஞ்சய் தூல் ரைட் கவர் பிளேயர் 60 லட்சத்துக்கு வாங்கப்பட்டாரு. சோ பிசி ரமேஷ் முடிவு பண்ணிட்டாருப்பா, டிஃபென்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அண்ட் சஞ்சய் தூலுக்கு அப்புறமா ஆகாஷ் ஷிண்டே புனேரி பல்டன்ல பிளே பண்ண ஒரு யங் பிளேயர். இன்ஃபேக்ட் சீசன் 11ல கடைசி கட்டத்தில் இவர் தான் கேப்டனாவும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நம்ம பிசி ரமேஷ் பார்த்து வளர்ந்த பையன் தான் ஆகாஷ் ஷிண்டே. சோ அவரை 53.10 லட்சத்துக்கு தூக்கிட்டு வந்தாரு பெங்களூரு புல்ஸுக்கு. இதுவும் ஒரு தரமான பிக். இது இல்லாம தீரஜ் அப்படிங்கிற ஆல்ரவுண்டர் கேட்டகரி சி பிளேயர், அதில் டொமஸ்டிக் பிளேயர். இவர் பெருசா இன்னும் பிகேல ஆடவே இல்லை. அவருக்கு 40.20 லட்சம் கொடுத்து எடுத்தாரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் லெஃப்ட் கார்னருக்கு அன்குஷ் ராத்தி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர், அவரை பேஸ் பிரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்தாரு. அதுவும் சூப்பர். அண்ட் தென் ஈரானை சேர்ந்த அலிரேசா அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் 14 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ஐ திங்க் இவர் யூமும்பா மாதிரியான டீம் எல்லாம் பிளே பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் தென் மஹிபால் அப்படிங்கிற பிளேயர் பேஸ் பிரைஸ் 13 லட்சம். சத்யப்பா மாட்டி பேஸ் பிரைஸ் 13 லட்சம், கர்நாடகாவை சேர்ந்த பிளேயர் தான். மனிஷ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி சி டிஃபெண்டர் 13 லட்சம். அகமது ரேசா 13 லட்சம் பேஸ் பிரைஸ், ஈரானை சேர்ந்த ஆல்ரவுண்டர். சுபம் அப்படிங்கிற கேட்டகரி டி ரைடர் 9.10 லட்சம். அமித் தாக்கூர் கேட்டகரி டி ஆல்ரவுண்டர் 9 லட்சம் பேஸ் பிரைஸ். சுபம் 9 லட்சம் பேஸ் பிரைஸ், கேட்டகரி டி டிஃபெண்டர் லெஃப்ட் கவர். ஷாகில் ராணி 9 லட்சம் பேஸ் பிரைஸ், கேட்டகரி டி ஆல்ரவுண்டர். கேட்டகரி டி ஆல்ரவுண்டர் சச்சின் 9 லட்சம் பேஸ் பிரைஸ். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாரு பிசி ரமேஷ். இன்ஃபேக்ட் இந்த கேட்டகரி டில மட்டுமே 3 ஆல்ரவுண்டர் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அண்ட் கேட்டகரி சில வேற ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருந்தாரு. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் கான்சென்ட்ரேஷன் போயிருந்துச்சு பிசி ரமேஷுக்கு. ஓவரால் இந்த 15 பேர் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்குவாட் 23 பேர் கொண்ட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு போச்சு. மேக்ஸிமம் ஸ்குவாட் சைஸ் 25. அதுல 23 பிளேயர் வரைக்கும் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாரு. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. அவங்க ஆடுவாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு சூப்பரா பட்டுச்சு. ஸோ இதுதான் பிசி ரமேஷ் எடுத்த ஆக்ஷன்ல எடுத்தது. இதுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 85 மார்க் கொடுக்குறேன். எனக்கு இன்னும் ஒரு ரைடருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, மேனேஜ் பண்ணிடுவாரு. சோ இப்போ நான் ஸ்குவாடுக்குள்ள வரேன். சோ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. டிஃபென்ஸ் ஓகே தான், சூப்பர். பட் எல்லாமே ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம போயிருக்காரு. முக்கியமா சொல்ல வேண்டியது ரைடிங் யூனிட் ரொம்ப ரொம்ப எங்கா இருக்கு. ஸோ இங்க கோச்சஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிசி ரமேஷ் அண்ட் ஜீவா அண்ணன். கண்டிப்பா இந்த 2 பேரால இந்த டீமை சூப்பரா பண்ண முடியும். ஆல்ரெடி புனேரி பல்டன் அந்த மாதிரி ஒரு டீமா தான் இருந்துருந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்குவாட் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். ரைட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் தாகியா, அவருக்கு பேக்கப்பா சாஹில் ராணி அண்ட் சச்சின், இந்த 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. யோகேஷ் தாகியா ரைட் கார்னர், அவர் தான் ஆட போறாரு, நோ டவுட். அவருக்கு சப்போர்ட்டா தான் இந்த 2 பேர் இருக்காங்க. அண்ட் தென் லெஃப்ட் கார்னர்
கார்னரை பொறுத்த வரைக்கும் அன்குஷ் ராத்தி, சந்திரநாயக்கியம் அண்ட் தீபக் சங்கர் அப்படிங்கிற பிளேயர். லெஃப்ட் கார்னர்ல அன்குஷ் ராத்தி தான் பிரைமரி சாய்ஸ். சந்திரநாயக்கியம் ஆல்ரெடி NYP இருந்த பிளேயர், அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த தீபக் சங்கரும் இங்க இருக்காரு, ஒருவேளை இவங்கலாம் சொதப்பனா ஆடுறதுக்கு. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. ரைட் கவர் பக்கம் வந்தோம் அப்படின்னா சஞ்சய் துல், லக்கி தன்கர், சத்யப்பா மாட்டி, அமித் சிங் தாகூர், இந்த 4 பேர் இருக்காங்க ரைட் கவருக்கு. கண்டிப்பா சஞ்சய் துல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது இல்லாம யங்ஸ்டர்ஸுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆல்சோ லக்கி ஆல்ரெடி இவங்க டீம்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒருத்தரா இருக்காரு, அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். லெஃப்ட் கவருக்கு கண்டிப்பா தீரஜை தான் ஆட வைப்பாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங் செவன் சொல்றப்ப சொல்றேன். லெஃப்ட் கவர் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா தீரஜ், மணிஷ் துல் அண்ட் சுவம், இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கு. ரைட் ரைடர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க, பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாத ஒரு பிளேயர்ஸ் தான். யாருன்னு சொல்றேன், பங்கஜ் தாக்கூர் ஆல்ரெடி இவங்க டீம்ல இருந்த ஒரு யங்ஸ்டர் தான். மஞ்சித் தாக்கூர், ஆஷிஷ் மாலிக், கணேஷ் எம், அகமது ரேசா, சுபம் அலிரேசா, இந்த பிளேயர்ஸ்லாம் ரைட் ரைடர்ஸா இருக்காங்க. லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாஷ் இண்டே, பிராட்டி அண்ட் மஹிபால், இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் பெங்களூர் புல்ஸோட ஸ்குவாடு. ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப எங்கா இருக்கு. அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். பட் சொதப்பினாங்கன்னா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம அப்படியே வெளியே போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அடிச்சாங்கன்னா ஹிட்டு, இல்லைனா ஃபிளாப்பு. இதுதான் இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்க போது. இந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இவங்க கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸ்குவாடை பார்க்கும்போது நான் இவங்களுக்கு 70 to 75 மார்க் மட்டும் தான் கொடுப்பேன். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பார்க்கும்போது அது அன்குஷ் ராத்தி தான். ஸோ அவரே ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கும் போது ஸோ இந்த ஸ்குவாட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலுடன் காத்துட்டு இருக்கேன். இவங்களோட ஸ்டார்டிங் 7 எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் டிஃபெண்டர்ஸை சொல்லிடுறேன். ரைட் கார்னருக்கு கண்டிப்பா யோகேஷ் தாகியா அவர் தான் ஆடுவாரு. லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் அன்டவுட்டட்லி அன்குஷ் ராத்தியா தான் பிளேஸ் பண்ணுவாங்க. ரைட் கவருக்கு சஞ்சய் துல், நோ டவுட். லெஃப்ட் கவருக்கு தீரஜ்ங்கிற இந்த யங்ஸ்டருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா தீரஜுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க, அப்பவே தெரிஞ்சிருச்சு இவர் தான் லெஃப்ட் கவருக்கு ஆடுவார்னு சொல்லிட்டு. இப்போ ரைடர்ஸ்ல தான் கொஞ்சம் சிக்குவாங்க. என்னோட ரைடிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாஷ் இண்டியா தான் சென்டர் ரைடர் எனக்கு. அண்ட் லாஸ்ட் சீசன் ஓரளவுக்கு நல்ல கிளிம்சஸை காட்டின பங்கஜுக்கும் நான் வாய்ப்பு தரேன். அண்ட் கூடவே ஈரானை சேர்ந்த அலிரேசா அப்படிங்கிற பிளேயருக்கு நான் வாய்ப்பு தரேன். அலிரேசா ஐ திங்க் என்ன கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ரைடரா இருந்தாரு இந்த PKL. ஸோ என்னோட ரைடிங் ஆப்ஷன் ஆகாஷ் இண்டே, பங்கஜ் அண்ட் அலிரேசா, இந்த 3 பேர் தான். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க பார்த்தாலே தெரியும், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அன்குஷ் ராத்தி தான். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த டீம் ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸை மட்டுமே நோக்கி போயிருக்கு. இதை எப்படி விசி ரமேஷ் மேனேஜ் பண்ணி வின் பண்ண வைக்க போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? இந்த யங்ஸ்டர்ஸ் தாக்கு பிடிப்பாங்களா PKL சீசன் 12 அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பெங்களூர் புல்ஸ் யாரை எடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பர்தீப் நர்வாலுக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். பர்தீப் நர்வால் மட்டும் உள்ள ஆடான் ஆகி பர்தீப் ஆகாஷ் ஒன்னா ஆடி இருந்தானா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பர்தீப் மேட்ல இருக்கிறதே ஒரு தனி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் எனக்கு தோணி இருந்துச்சு. பட் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். வீடியோவை பெங்களூர் புல்ஸ் ஃபேன்ஸுக்கு, கர்நாடகா ஃபேன்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறையாத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.